हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவேசிக்கால ஆகஸ்ட் 2024க்கு வரப்போகிற செகண்ட் பேப்பரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோமனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 10 மார்க்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकॉन दबा कीजिए. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, செகண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ரோமனாக வரும். किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு 10 மார்க்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். किसे श्रीराम मानकर सिंहासन पर रखकर भरत शासन करता है. எதனை ஸ்ரீராமராக கருதி பரதன் சிம்மாசனத்தின் மீது வைத்து ஆட்சி செலுத்தி வந்தான். பாதுகாவோன் கோஹி, பாதுகைகளையே, அதாவது ஸ்ரீராமரின் பாதுகைகளையே. ஸ்ரீராம் மான்கர், ஸ்ரீராமராக கருதி சிம்ஹாசன் பர் ரக்கர் பரத் சாசன் கர்த்தாகை, சிம்மாசனத்தின் மீது வைத்து பரதன் ஆட்சி செலுத்தி வந்தான். இதை நல்லா பார்த்துக்கங்க. सेकेंड वन, भरत को श्री राम के वनवास से वापस आने का समाचार किसने दिया. பரதனுக்கு ஸ்ரீராமர் வனவாசத்திலிருந்து திரும்பி வரும் செய்தியை யார் தருகிறார். பரத்கோ, பரதனுக்கு ஸ்ரீராமன் வனவாசே வாபஸ் ஆனே கா சமாச்சார், வனவாசத்திலிருந்து திரும்பி வரும் செய்தியை மாருதி புத்திர ஹனுமன்னே தியா, மாருதி மகனான அனுமன் தருகிறார். थर्ड वन, श्रीराम पुष्पक विमान में बैठकर कहां पहुंचे. ஸ்ரீராமர் புஷ்பக விமானத்தில் அமர்ந்து எங்கே செல்கிறார். ஸ்ரீராம் புஷ்பக் விமான் மேன் பைட்கர், ஸ்ரீராமர் புஷ்பக விமானத்தில் அமர்ந்து பரத்வாஜ் முனிக்கே ஆசிரம் பகுஞ்சே, பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை சென்றடைகிறார். பரத்வாஜ் முனி, நல்லா ஸ்பெல்லிங் பார்த்துக்கங்க. फोर्थ वन, यदि श्री राम वापस नहीं लौटेंगे तो भरत ने क्या करने का निश्चय किया. ஒருவேளை ஸ்ரீராமர் வனவாசத்திலிருந்து திரும்பி வரவில்லை என்றால் பரதன் என்ன செய்ய முடிவு செய்திருந்தான். பரத்னே கஹா, பரதன் கூறுகிறான், எதி ஒருவேளை ஸ்ரீராம் வாபஸ் லவுட்கர் நகின் ஆயேங்கே தோ, திரும்பி வரவில்லை என்றால் பரத் நகின் ரஹேகா, பரதன் உயிருடன் இருக்க மாட்டான் என்றும், ஷாசன் ஸ்ரீராம் கி பாதுகாயே ஹி கரேங்கி, அதாவது ஆட்சி ஸ்ரீராமனின் பாதுகைகளே வைத்து நடத்தப்படும் அப்படின்னு கூறுறான். ஃபிஃப்த் ஒன், பிராமன் கே கர் சப் லோக் கியோன் ரோ ரஹே தே, பிராமணரின் வீட்டில் அனைவரும் ஏன் அழுது கொண்டிருந்தனர். ராட்சஸ் பகாசுர் கா போஜ் பன்னே கி பாரி உஸ் தின் பிராமன் கே பரிவார் காத்தா, பகாசுரனின் விருந்தாகும் முறை அன்று பிராமணருக்கு வந்தது. இஸ்லியே, எனவே கர்கே சப்லோக் ரோ ரஹேத்தே, அதனால் வீட்டில் உள்ள அனைவரும் அழுது கொண்டிருந்தனர். ராட்சஸ்ன அரக்கன் அர்த்தம். சிக்ஸ்த் ஒன், பகாசுர் கியா கர்த்தா தா, பகாசுரன் என்ன செய்தான். பகாசுர் ராஜா கோ தபாகர், பகாசுரன் ராஜாவை அடக்கி குத் சப்கி ரக்ஷா கர்த்தாத்தா, தானே அனைவரையும் ஆட்சி செய்து வந்தான், பாதுகாத்து வந்தான். செவன்த் ஒன், பீம் பகாசுர்கோ கியா கர்த்தாகை, பீமன் பகாசுரனை என்ன செய்தான். பீம் பகாசுர்கா அந்த கர்த்தாகை, பீமன் பகாசுரனை கொன்று விடுகிறான். எய்த் ஒன், பீம் நே பகாசுர் கி லாஷ் கஹான் ரக்னே கேலியே கஹா, பீமன் பகாசுரனின் பிணத்தை எங்கே வைக்க கூறுகிறான். பீம்னே, பீமன் பகாசுர் கி லாஷ், லாஷ்ன பிணம்னு அர்த்தம், பகாசுரனின் பிணத்தை லே ஜாக்கர் எடுத்து சென்று நகர்கே தர்வாஜே ரக் தேனே கேலியே கஹா, நகரத்தின் வாயிலில் வைக்கும்படி கூறுகிறான். இதை நல்லா பார்த்துக்கங்க. தர்வாஜே அப்படின்னா வாயிலில்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ரக் தேனே கேலியே கஹா, வைக்க கூறுகிறான்.
9th one, न्याय की जीत ஏகாங்கி கிஸ் நாடக் பர் ஆதாரித் है. न्याय की जीत என்னும் இந்த நாடகமானது எந்த நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டது? न्याय की जीत अंग्रेजी के महान नाटककार. न्याय की जीत என்னும் இந்த நாடகமானது ஆங்கிலத்தின் மிகப்பெரிய நாடக ஆசிரியரான வில்லியம் ஷேக்ஸ்பியர்கே பிரசித் நாடக் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களால் எழுதப்பட்ட மெர்ச்சன்ட் ஆஃப் வேனிஸ் பர் ஆதாரித் है. மெர்ச்சன்ட் ஆஃப் வேனிஸ் என்னும் நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டது. 10th one, கிருஷ்ணதாஸ் கைசா ஆத்மி தா. கிருஷ்ணதாஸ் எப்படிப்பட்ட மனிதன்? கிருஷ்ணதாஸ் வாரணாசி கா ஏக் கஞ்சூஸ். கிருஷ்ணதாஸ் வாரணாசியில் இருக்கும் ஒரு கஞ்சன், அதாவது மைசர். சூத்கோர் அல்லது குசிதக் அப்படின்னா அதிகம் வட்டி வசூலிப்பவன் அர்த்தம். லாலச்சி பேராசை கொண்டவன் ஏவன் மற்றும் ஸ்வார்த்தி சேட்டா சுயநலம் உள்ள சேட்டாவான். கிருஷ்ணதாஸ் வாரணாசி கா ஏக் கஞ்சூஸ், சூத்கோர் அல்லது குசிதக், லாலச்சி ஏவன், ஸ்வார்த்தி சேட்டா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. लेवेंथ वन, कृष्णदास ने अनंत को किस शर्त पर ऋण दिया? கிருஷ்ணதாஸ் அனந்தனுக்கு எந்த கண்டிஷன் பேரில் கடன் தருகிறார்? உஸ்னே அனந்துக்கோ அவர் அனந்தனுக்கு இஸ் ஷர்த் பர் ரின் தியா ஹை கி இந்த பேரில், அதாவது இந்த கண்டிஷன் பேரில் கடன் கொடுக்கிறார். என்னென்ன? அகர் ஒருவேளை அனந்த் 2 மகினே அந்தர் 2 மாதங்களுக்குள் ருப்பியே வாபஸ் நகின் கர்த்தாத்தோ பணத்தை திருப்பி தரவில்லை என்றால் வஹ் அனந்திக்கே சாதி கே நிகட் பாக்ஸே ஆதா சேர் மான்ஸ் காட் லேகா அவர் அனந்தனின் மார்பிலிருந்து அரை கிலோ சதையை எடுத்து விடுவேன் என்ற கண்டிஷன் பேரில் கடன் தருகிறார். 12th one, குல்நார் கவுன் ஹை. குல்நார் யார்? குல்நார் அவுரங்கசீப் கி பேகம் ஹை. குல்நார் அவுரங்கசீப்பின் மனைவி ஆவாள். பேகம் அப்படின்னா பத்னின்னு அர்த்தம். குல்நார் அவுரங்கசீப் கி பேகம் ஹை. குல்நார் அவுரங்கசீப்பின் மனைவி ஆவாள். 13th one, महामाया अपने बेटे की रक्षा के लिए किसके पास जाती है? மகாமாயா தனது மகனை காப்பாற்றுவதற்காக யாரிடம் அடைக்கலம் கேட்டு செல்கிறாள்? மகாமாயாங்கிறது ஒரு ராணியோட நேம். மகாமாயா அப்னே பேட்டே கி ரக்ஷா கேலியே தனது மகனை காப்பாற்றுவதற்காக மேவாடு கே ராணா ராஜசிங் கே பாஸ் ஜாத்தி ஹை மேவாடு மன்னரான ராணா ராஜசிங்கிடம் அடைக்கலம் கேட்டு செல்கிறாள். 14th one, காசிம் உல்லா கவுன் ஹை. காசிம் உல்லா என்பவர் யார்? காசிம் உல்லா துர்காதாஸ் கா புராணா மித்ர ஹை. காசிம் உல்லா துர்காதாஸின் பழைய நண்பர் ஆவார். உஸ்னே அப்னி ஜான் கி பர்வாஹ் ந கர்கே அவர் தனது உயிரையும் பொருட்படுத்தாது ராஜ்குன்வர் கி ரக்ஷா கி ஹை இளவரசனை காப்பாற்றுபவர். இளவரசனை காப்பாற்றுகிறார். ராஜ்குன்வர் கி ரக்ஷா கி ஹை. 15th one, राजसिंह औरंगजेब की बेगम के साथ कौन सा व्यवहार करना चाहते हैं? ராஜசிங் அவுரங்கசீப்பின் மனைவியிடம் எவ்வாறு நடந்து கொள்ள விரும்புகிறார்? ராஜசிங் அவுரங்கசீப் கி பேகம் கோ ராஜசிங் அவுரங்கசீப்பின் மனைவியை துரந்த் உடனே சுட்காரா தேக்கர் விடுதலை செய்து இஸ்ஸத் கே சாத் மரியாதையுடன் பாஷா கே பாஸ் பேஜனா சாகத்தே ஹைன் அரசரிடம் அனுப்ப விரும்புகிறார். 16th one, மகாமாயா பேகம் கோ கியா தண்ட் தேத்தி ஹை மகாமாயா அவுரங்கசீப்பின் மனைவிக்கு என்ன தண்டனை தருகிறார்? மகாமாயா பேகம் கோ குச் நஹின் கர்த்தி மகாமாயா பேகம்னா இங்கே அவுரங்கசீப்போட மனைவியை குறிக்குது. அவுரங்கசீப்பின் மனைவிக்கு குச் நஹின் கர்த்தி எதுவும் செய்யவில்லை. உசே சமா கர்கே பேஜி தேத்தி ஹை அவளை எதுவும் செய்யாமல் மன்னித்து அனுப்பிவிடுகிறாள். எஹி ராஜபுத்தினி கா பதலாக இதுவே ஒரு ராஜபுத்திரியின் பழிவாங்கல் ஆகும். இதுதான் 16 கொஸ்டினில் கண்டிப்பாக 5 வந்துடும். ஈஸியாக 10 மார்க் எடுத்துடலாம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको
பகுத் பகுத் தன்யவாத். ஆல் தி பெஸ்ட். இந்த 16ஐயும் நல்லா படிச்சுக்கங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். Yeah.